பிக் பாஸ் இன்றைக்கான ப்ரோமோ வெளியிட்டிருக்காங்க. நம்ம நேத்து எதிர்பார்த்த மாதிரியே இன்று வந்து பிக் பாஸ் தனது வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இருந்து விஷயங்கள் வீட்டுக்குள்ள பல பிரச்சனைகள் பழைய மாதிரி உருவாக ஆரம்பிக்குது. ஆனா வேற ரூபத்துல உருவாகும் அப்படின்னு யூகிச்சிருந்தோம். அது முதல் நாளே நடந்திருக்கு. இன்றைய ப்ரோமோல என்ன வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா, வெளியிருந்து உள்ள போயிருக்கக்கூடிய ஜூலி, ஆர்த்தி மற்றும் சக்தி, இவங்க 3 பேரும் வந்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்டுக்கு ஒரு விருது கொடுக்குற மாதிரி, பட்டம் கொடுக்குற மாதிரி ஒரு சின்ன விருது வழங்கும் விழா அப்படிங்கிற மாதிரி நடத்துறாங்க. அதுல எடுத்தோன்னே ஜூலி சுஜாக்கு என்ன விருது கொடுக்குறாங்கன்னா, நாடகக்காரி அப்படிங்கிற விருதை கொடுக்குறாங்க. இதை வாங்கினோடனே சுஜா மூஞ்சில் அடிச்ச மாதிரி, இந்த அவார்டை ஒரு பெரிய நாடகக்காரி கிட்ட இருந்து வாங்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியோட மூஞ்சி முன்னாடி அந்த அவார்டை காட்டிட்டு கோவமா போறாங்க. அதுக்கடுத்து பிந்துக்கு வந்து மந்தம் அப்படிங்கிற அவார்டை வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து கணேஷ்க்கு வந்து ஆர்த்தி சுயநலவாதி அப்படிங்கிற அவார்டு கொடுக்குறாங்க. சக்தி வந்து ஸ்நேகனுக்கு தந்திரக்காரன் அப்படிங்கிற அவார்டு கொடுக்குறாங்க. இந்த அவார்டு வழங்கும் ஃபங்க்ஷன்ல வந்து முக்கியமா கோபம் அடைஞ்சிருக்கிறது 2 பேர் அப்படிங்கிறத உணர முடியுது. ஒன்னு ஸ்நேகன், இன்னொன்னு வந்து சுஜா. ஏன்னா இதுக்கு அடுத்து காரணது, ஸ்நேகனும் சக்தியும் பெட்ரூம்குள்ள வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது சக்தி கிட்ட வந்து ஸ்நேகன் என்ன சொல்றாருன்னா, என்ன விமர்சனம் பண்ற தகுதி என்ன தவிர வேற ஒருத்தருக்கு அருகதை இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்கடுத்து டைனிங் ஹால்ல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ வந்து சுஜா வந்து ஜூலி கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்து நடிக்கிறேன், இந்த செகண்ட்ல இருந்து நடிக்கிறேன், நான் நடிச்சு காட்டுறேன் யாரு அப்படின்னு கோவமா சொல்றாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிஞ்சிருக்கு. ஜூலி வந்து அப்படியே கண்கலங்கி போய் பாக்குறாங்க. சோ இந்த விளைவுகள் எல்லாம் எப்படி ஜூலிக்கு வந்து எதிரா திரும்ப போதா, பாசிட்டிவா திரும்ப போதான்னு தெரியாது. சுஜாக்கு எதிரா போதா, பாசிட்டிவா போதான்னு தெரியாது. என்னோட கருத்தை நான் நேத்தே சொல்லியிருந்தேன். நேத்து வந்து அந்த ஜூலி வந்து தேவையில்லாம சுஜா கிட்ட அந்த ஆர்குமெண்ட்டை வந்து தவிர்த்திருக்கலாம். ஏன்னா வெளியே ஏற்கனவே கெட்ட பேர் இருக்கு. இன்னைக்கு நாடகக்காரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுஜா கிட்ட வந்து அவங்க நடிக்கிறதாவே இருந்திருந்தா கூட அதை நேரடியா ஒரு விருதா வழங்கி நேரடியான மோதலுக்கு வந்து அவங்க ஒரு தளத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னும் உள்ள இருக்கக்கூடிய நாட்கள் ஜூலிக்கு ஒரு மன உளைச்சலை தரக்கூடியதா இருக்கலாம். இந்த மன உளைச்சல் மக்கள் கிட்ட அனுதாபத்தை பெற்று தருமா, இல்ல வந்து அவங்களுக்கு எதிர்வினையா கொண்டு போய் மேலும் எதிர்வினையில முடிக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்னு தெரியாது. ஸோ ஜூலியும் வந்து இன்னைக்கு விருது வழங்குற விழால இந்த நாடகக்காரி அப்படின்னு சுஜா கொடுக்காம வேற ஏதாவது வந்து ஒரு பட்டத்தை கொடுத்து இந்த மோதல் போக்க தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதா. ஏன்னா ஜூலி பேரை சரி பண்றதுக்காக போயிருக்காங்க. அந்த ஒரு சின்ன வருத்தம் இருக்கு, ஏன் திரும்ப திரும்ப அவங்க வந்து தப்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. சக்திக்கு எந்த மாதிரி விளைவுகள் ஏற்பட்டாலும் அவர் வாழக்கூடிய சூழ்நிலைகள் வந்து அவரை காப்பாற்றும். ஆனா ஜூலி அப்படி இல்லை. அதை அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவங்க கொஞ்சம் அமைதியா வந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாங்கனாலே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கெட்ட பேர்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து குறையவாது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சுஜா இன்னைக்கு வந்து ரொம்ப எமோஷனலா வந்து பேசுனது வந்து நிறைய பேருக்கு வந்து சுஜா மேல ஒரு கோபம் இருக்கு. சுஜா வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் ஒரு தரப்பால வைக்கப்படுது. இது காரணம் என்ன அப்படின்ட்டு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஆனா என் மைண்ட் செட்ல வேற ஒரு பார்வை இருக்கு. அதை வெளிப்படையா சொல்லக்கூடிய தருணம் இல்லை அப்படிங்கறனால நான் இப்ப சொல்லல. சோ சுஜா வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற இமேஜ் இருக்கிறப்ப அந்த நாடகக்காரின் கொடுத்ததை வந்து அவங்க ஏத்துக்கல அப்படிங்கறத வந்து சுஜாக்கு எதிர்வினையா போகுமா இல்ல பாசிட்டிவா போகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. இது எல்லாமே வந்து இனி போகக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும். இன்னைக்கு ப்ரோமோவை வச்சு என்னோட கருத்து என்ன அப்படின்னா, ஜூலி வந்து இந்த விருது வழங்கும் விழால நாடகக்காரி அப்படிங்கிற அந்த விருதை அவங்க அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க பேரை சரி பண்றதுக்காக போயிருக்காங்க. அவங்களா ஒரு மோதல் தளத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்களோ அப்படிங்கிற உணர்வு மீண்டும் ஏற்பட்டிருக்கு. இதோட விளைவுகளை நம்ம இன்று முழு எபிசோட்ல பார்ப்போம். நன்றி.